எக்ஸல்ல இந்த மாதிரி ஒரு சேல்ஸ் டேட்டாவோட ஃபோர்காஸ்ட் வந்து ஜஸ்ட் 10 செகண்ட்ல பண்ணலாம். அது உங்களுக்கு தெரியுமா? அது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சரி இல்லை சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோர்காஸ்ட்டுங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஃபோர்காஸ்ட்னா ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து ப்ரீவியஸ் டேட்டாவை பேஸ் பண்ணி, அதாவது ப்ரீவியஸ் மந்த்தோ இல்லை இப்போ இந்த மந்தில் 30 டேஸ் இருக்குன்னா நமக்கு 10 டேஸோட சேல்ஸ் டேட்டாவை பேஸ் பண்ணியோ இந்த மந்த் எண்டில் நமக்கு எவ்வளோ சேல்ஸ் வருங்கிறத ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் ஃபோர்காஸ்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த மந்த்துக்கு ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணோம்னா நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா இந்த மந்தோட ஓவரால் டேஸ் அண்ட் எவ்வளோ நாள் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும், ஸோ இதோட ஆவரேஜ் எடுத்து 31 டேஸ்னா 31 டேஸ்க்கு எவ்வளோ ப்ரொஜெக்ட் ஆகுங்கிறது மேனுவல் கால்குலேஷன்லாம் போடுவோம். பட் அது தேவையே கிடையாது. ஏன்னா எக்ஸல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இன்பில்டாக இருக்கு. நம்ம என்னெல்லாம் மேனுவல் கால்குலேஷன் போடுறோமோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ப்ரீவியஸ் டேஸோட ஆவரேஜ் சேல்ஸ், அதாவது ப்ரீவியஸ் டே அதுக்கு முந்தின மந்த் இதெல்லாம் கம்பேர் பண்ணி ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன்லாம் பண்ணி ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மேனுவல் கால்குலேஷன் பண்ணுறது மாதிரியே ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்காஸ்ட்டும் வந்து நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துரும். அது எப்படி நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கு நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்கு எனக்கு ஒரு 14 டேஸோட டேட்டா வந்து நான் வந்து ஒரு ரஃபாக போட்டு வச்சிருக்கேன். இது என்னோட ஆட் ஸ்பெண்ட், இது வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டேட்டா போட்டிருக்கேன். இது என்னோட ஸ்பெண்ட், இது சேல்ஸ் வந்துருக்கு. நான் வந்து இந்த மாதிரி டே வைஸாக நான் போட்டிருக்கேன். இப்போ எனக்கு இந்த 14 டேஸ் பேஸ் பண்ணி எனக்கு மந்த் எண்டில் எவ்வளோ சேல்ஸ் அண்ட் எவ்வளோ ஆட் ஸ்பெண்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிட்டு டேட்டாக்குள்ளே போயிட்டு இங்கே ரைட் சைடு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட் சீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு சார்ட்டோட நமக்கு வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி கொடுத்துரும். அதில் 2 டைப் ஆஃப் சார்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைன் சார்ட், இது வேணும்னா இது செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி காலம் சார்ட் வேணும்னா இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபோர்காஸ்டோட ஸ்டார்ட் அப்படின்னா எந்த டேட்ல இருந்து நமக்கு வந்து ஃபோர்காஸ்ட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, அதே போல் எத்தனை தேதி வரைக்கும் நமக்கு வந்து எண்டு டேட், அதாவது இந்த டேட் வரைக்கும் எனக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்புட் கொடுக்கலாம். இப்போ நான் 10ஆம் தேதியிலேருந்து வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நான் இன்புட்டாக கொடுத்துட்டு எனக்கு மந்த் எண்டு வரைக்கும் நமக்கு வந்து வேணும்னா 31 நான் செலக்ட் பண்ணிட்டு இங்கே கிரியேட்னு கொடுத்துட்டேன்னா ஃபோர்காஸ்ட்டு நமக்கு சார்ட்டோட ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துரும். 10ஆம் தேதியிலேருந்து நான் இன்புட் கொடுத்தேன். ஸோ 10ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கால்குலேஷனுக்கு எடுத்துட்டு 11ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி இங்கே சார்ட் வரும். செக்ஷன் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி என்ன டேட்டா நம்ம இன்புட்டாக கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் கால்குலேஷன் வந்து கால்குலேட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொஜெக்ஷன் as well as சார்ட் வந்து அப்டேட் ஆகும். இதில் ப்ரொஜெக்ஷன் போடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேல்யூஸ்க்கு ப்ரொஜெக்ஷன் வேணுங்கிறது நம்ம இன்புட்டாக கொடுக்கலாம். இப்போ எனக்கு சேல்ஸ் வேணும்னா சேல்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஆட் ஸ்பெண்ட் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சேம் டேட்டா செலக்ட் பண்ணிட்டு டேட்டாவில் போயிட்டு இங்கே ஃபோர்காஸ்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் ரேஞ்சுன்னு இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சி காலம் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால எனக்கு சேல்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. எனக்கு ஆட் ஸ்பெண்ட் வேணும்னா இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் ஸ்பெண்டோட செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் 18 வரைக்கும் செலக்ட் பண்ணியிருந்ததுனால 18 வரைக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆட் ஸ்பெண்ட் வருங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துருச்சு.